Good evening, students. இன்னைக்கு நம்ம 7th standard overall MCQ for term 2க்கு செகண்ட் லாட் பார்க்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லாட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மந்தே பார்த்துட்டோம் நவம்பர்ல. இது செகண்ட் லாட். இது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெஸ்டா நம்ம வந்து 20 மார்க்ஸ்க்கு லாஸ்ட் மந்த் ஒரு டெஸ்ட் பார்த்தோம். இது ரெண்டாவது டெஸ்ட். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். எல்லார்கிட்டயுமே உங்ககிட்ட இந்த பபுள் ஷீட் இருக்கும். இந்த பபுள் ஷீட்ல ஸ்கூல் நேம் அப்படிங்கிற பிளேஸ்ல உங்களுடைய சென்டர் நேம் எழுதிக்கோங்க. ஃபுல்லி கேபிட்டல் லெட்டர்ஸ், அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. ஐஃபன் போட்டு உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. தென் இன்னைக்கு நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நம்பர் வந்து 134. ஓகேங்களா? ஒன் 134 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய 7th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இன்னைக்கு. அந்த நம்பரை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரோல் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அதை இந்த காலம்ல ஃபில் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ 105 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 115 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 115 மட்டும் இப்படி போட்டா போதும். ஷேட் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சோ அடுத்தது கொஷின்ஸ்க்கு வந்து 1ல இருந்து 20 வரைக்கும் இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ் கொடுப்போம். ஸோ நான் கொஷின்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்க்கு எந்தெந்த ரிலேட்டட் கொஷின்ஸ் நான் சொல்லிடுவேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இங்க எப்படி வந்து ஷேட் பண்ணிருக்காங்களோ இதே மாதிரி ஷேட் பண்ணுங்க. இந்த வட்டத்தை விட்டு வெளியில ஷேடிங்ஸ் வரக்கூடாது. இந்த ஷீட்ல வேற எந்த அடித்தல் திருத்தல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடித்தல் திருத்தல் எல்லாம் எதுவுமே இல்லாம பேப்பரை கசக்காம கிழிக்காம ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் ஷேட் பண்ணி ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே? ஸ்கிரீன் எல்லாருக்கும் வியூ ஆகுதா? சோ எல்லாருக்கும் ஸ்கிரீன் வியூ ஆகுதுன்னு நம்புறேன். 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சயின்ஸ் நம்பர் 134. Today's date 8/12/2025. First question starts from English. So bubble sheet இல்லாதவங்க ரூல்ட் ஆர் அன்ரூல்டு ஷீட்ல ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் வித் ஆப்ஷன் கொஸ்டின் 1 ஐஃபன் ஏ ஐஃபன் பி ஐஃபன் சி லைக் தட் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 1. The Ganges is the dash river of India. Option A long, option B long, option C longest, option D cleanest. Question number 2. She is dash than her sister. Option A intelligent. She is intelligent than her sister. Option B most intelligent. She is most intelligent than her sister. Option C more intelligent. She is more intelligent than her sister. Option D none of the above. இது எதுவுமே வராது. சோ எது வரும்னு சொல்லுங்க. Question number 3. They forgot to take dash printouts. Option A they are. Option B they are. Option C there. Option D none of the above.
Question number 4. Knights mainly fought for dash. Option A, money. Option B, revenge. Option C, show and glory. Option D, peace. Question number 5. Days of your means dash. Option A, ancient times. Option B, modern age. Option C, future. Option D, teenage. Question number 6. Astronomer is to telescope as carpenter is to dash. In the question, actually, ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின். இப்போ அஸ்ட்ரானமர் வந்து டெலஸ்கோப் வச்சிருக்காரு அப்படின்னா கார்பெண்டர் எது ரிலேட்டட் ஒர்க்? அதுதான் இதனுடைய ஹிண்ட். சோ இதுல கார்பெண்டர் ரிலேட்டட் டு விச் ஒன் வரும்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ வுட், ஆப்ஷன் பி பில்டிங், ஆப்ஷன் சி ஹேமர், ஆப்ஷன் டி சாடஸ்ட். கொஸ்டின் நம்பர் 7. இதுல இருந்து சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 7வது கேள்வி. சயின்ஸ், நீங்க சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 7வது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷனோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க, ஷேட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷரிங் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்? மின்னோட்டத்தை அளவிடுவதற்கான எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் ஏ கூலும், ஆப்ஷன் பி வோல்ட், ஆப்ஷன் சி ஆம்பியர், ஆப்ஷன் டி ஓம். Number 8. The conventional current flows from the dash. மரம் பாய்வது dash. Option A, terminal to the positive terminal. எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு. Option B, positive terminal to the negative terminal. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு. Option C, neutral point, நடுநிலை புள்ளி. Option D is same as the electron flow. எலக்ட்ரான் ஓட்டத்தின் திசைக்கு சமமானது. Question number 9. An ammeter which measures electric current must always be connected in a circuit in dash. மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அம்மீட்டர் மின் சுற்றில் எப்போதும் இணைக்கப்பட வேண்டிய முறை எது?
ஆப்ஷன் ஏ சீரஸ் கனெக்ஷன் தொடர் இணைப்பு. ஆப்ஷன் பி parallel கனெக்ஷன் பக்க இணைப்பு. ஆப்ஷன் சி போத் சீரிஸ் அண்ட் பேரலல் மற்றும் பக்க இணைப்புகள் இரண்டிலும். ஆப்ஷன் டி நோ ஸ்பெசிபிக் கனெக்ஷன் ரெக்வயர்ட் குறிப்பிட்ட இணைப்பு முறை தேவையில்லை. Question number 10. Which of the following is an example of a good conductor of electricity? பின் வருவனவற்றுள் எது மின்னோட்டத்தின் நல்ல கடத்திக்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன் ஏ கிளாஸ் கண்ணாடி. ஆப்ஷன் பி ரப்பர். ஆப்ஷன் சி காப்பர் தாமிரம். ஆப்ஷன் டி வுட் மரக்கட்டை. Question number 11. What happens in a series circuit if one of the bulbs fuses or goes out? தொடர் இணைப்பில் ஒரு மின்விளக்கு அல்லது அணைந்தால் என்ன நடக்கும்? நம்மளுடைய வீட்ல சீரியல் பல்ப்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த தொடர் இணைப்புல ஒரு இணைப்பு பழுதாயிடுச்சு இல்லைன்னா ஆஃப் ஆயிடுச்சு, என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ the other bulbs will glow brighter மற்ற விளக்குகள் பிரகாசமாக ஒளிரும். ஆப்ஷன் பி the circuit becomes parallel circuit மின் சுற்று பக்க இணைப்பாக மாறும். ஆப்ஷன் சி all the other bulbs will go out மற்ற அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். ஆப்ஷன் டி the current will increase மின்னோட்டம் அதிகரிக்கும். Question number 12. What does a simple electric cell convert? ஒரு எளிய மின்கலம் எதனை மாற்றுகிறது? ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு லைட் எனர்ஜி மின்னாற்றலை ஒளியாற்றலாக. ஆப்ஷன் பி கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றலை மின்னாற்றலாக. ஆப்ஷன் சி லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒளி ஆற்றலை மின்னாற்றலாக. ஆப்ஷன் டி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக. Question number 13. Which of the following devices
works on the principle of the heating effect of electric current. பின்வரும் சாதனங்களில் எது மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிக் பெல் மின்சாரமணி, ஆப்ஷன் பி கீசர் வெந்நீர் கொதிகலன், ஆப்ஷன் சி லவுட் ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி, ஆப்ஷன் டி மோட்டார். Question number 14. இதுல இருந்து மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ண மேக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். So A into A into A into 5 times of A is equal to dash. Option A, A to the power 5. Option B, 5 to the power A. Option C, 5A. Option D, A plus 5. Question number 15. The value of x in the equation is dash. அதான் question. சரிங்களா? அதாவது a to the power 13 is equal to x to the power 3 into a to the power 10 is dash. இந்த x இருக்கிற பிளேஸ்ல என்ன வரணும்? a to the power 13 equal to x to the power 3 into a to the power 10 என்னும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் x இன் மதிப்பு dash. ஆப்ஷன் ஏ ஏ, ஆப்ஷன் ஏ ஏ, ஆப்ஷன் பி 13, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 10. Question number 16. How many zeros are there in 100 to the power 10? நூறின் அடுக்கு 10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 20. 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 20. Question number 17. 2 to the power 40 plus 2 to 40 is equal to dash.
2 அடுக்கு 40 பிளஸ் 2 அடுக்கு 40 என்பதன் மதிப்பு டேஷ். பேஸ் சேமா இருக்கு, பவர்ஸும் சேமா இருக்கு. என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. பேஸ் ஆட் பண்ணுவீங்களா, பவர்ஸ் ஆட் பண்ணுவீங்களான்னு think twice and answer this question. Option A 4 to the power 40. Option B 2 to the power 80. Option C 2 to the power 41. Option D 4 to the power 80. Question number 18. Triangle is named after the mathematician dash. பாஸ்கல் முக்கோணம் எந்த கணிதவியலாளரின் பெயரால் அழைக்கப்படுகின்றது? A. ஐசக் நியூட்டன். Option B. Blaise Pascal. Option C. Pythagoras. Option D. Euclid. Question number 19. The first number in every row of Pascal's triangle is dash. பாஸ்கல் முக்கோணத்தின் ஒவ்வொரு வரிசையிலும் முதல் எண் dash. Option A 0. Option B 1. Option C 2. Option D the row number. Question number 20, last question. The last number in every row of Pascal's triangle is dash. பாஸ்கல் முக்கோணத்தின் ஒவ்வொரு வரிசையிலும் கடைசி எண் dash. முதல் எண்ணும் கேட்டிருக்கேன் லாஸ்ட் கொஸ்டின்ல, கடைசி எண்ணும் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின்ல. ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் வரைஞ்சே பார்த்துட்டு ஆன்சர் எழுதுங்க. நீங்க ரஃப் பேப்பர் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் வரைஞ்சு பார்த்துருங்க. Option A 0, option B 1, option C 10, option D the row number. So 7th standard MCQ test முடிஞ்சுது.
ஸோ நாளையில இருந்து உங்களுக்கு நார்மல் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் இந்த டெஸ்ட் இப்போ. கொஷின் பேப்பர்ஸ் ஆல்சோ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கு. அதையுமே எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நாளையில இருந்து உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.